ஒரு மனுஷன் கம்பேக் குடுக்கலாம். ஆனா கம்பேக் மட்டுமே குடுக்கக்கூடாது. செல்ஃப் டேகு. வேற ஒண்ணும் இல்லப்பா. ஒரு 2 வீக்ஸா உடம்பு சரியில்ல. அதான் லீவு. நவ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஸோ பேக் டு த பிசினஸ். ஸோ ஊர்ல இருந்து வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா ஜிம்முக்கு தான். உள்ள வந்து பார்த்தா மாஸ்டர் படிச்சிட்டு இருக்காரு. என்ன தலைன்னு கேட்டா ஏதோ கோர்ஸ் பாடி பில்டிங்க்கு பண்றாராம். சரி சரி படிங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தேன். 2 வீக்ஸா ஜிம் வரல. அதான் உடனே மாஸ்டர் ரஜினியா மாதிரி எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை அப்பாலஜிஸ்ன்னு கூலி ஸ்டெப் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி உடம்புல ஒன்றும் இல்லை, இதுல ஃபீவர் வேறையா இருந்ததும் போயிடுச்சு. அப்புறம் இந்த 2 வாரத்துல என்னென்ன மாறி இருக்குன்னு பார்த்தா மாஸ்டரோட வால்பேப்பரு, மாஸ்டரோட ஐஜி ப்ரொஃபைல் போட்டோ, மாஸ்டரோட வாட்ஸ்அப் டிபி, பா நான் சேஞ்ச் ஓவர். அப்புறம் விசிறி பாட்டு போட்டே ஆகணும்னு ராவடி பண்ணி போட்டேன். அப்புறம் ஒர்க் அவுட் இந்த மாதிரிலாம் பாட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. யாரு சொல்றது பாத்தீங்களா? அப்புறம் ரிலாக்ஸேஷனுக்கு ஸ்லாம்ல ஒரு அட்டி. அப்புறம் வெளியே ஒரே பிரச்சனை. என்னடான்னு வெளியே வந்து பார்த்தா 25Kக்கும் மாஸ்டர் தி பிளாஸ்டருக்கும் சண்டை. ஆடியன்ஸா நின்னு பார்த்துட்டு இன்னைக்கு போதுன்னு கடையை சாத்திட்டு கிளம்பிட்டேன். மாஸ்டருக்கு ஒரு பாய், பப்பிக்கு ஒரு பாயை போட்டு கிளம்பிட்டேன். பசியில சாப்பிட்டனால வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பால் ஒரு டம்ளரை குடிச்சிட்டு மட்டையாயிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் டேல சந்திப்போம்.